ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓவர்சீஸ் வந்து நம்ம சேனலில் மொதல் சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஃபஜ்ஜியான கிரிங்கிள் டாப்போட வந்து ப்ரௌனி வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக வரும் இந்த ப்ரௌனி. இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா வந்து 1/2 kg அளவுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மைதா வந்து ஒரு 90 கிராமும் 10 கிராம் கொக்கோ பவுடரும் சேர்த்து வந்து கலந்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு 75 கிராமும், ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா பொடிச்ச ஒயிட் சுகர் ஒரு 75 கிராம், ரெண்டும் சேர்த்து 150 கிராம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிராமு, டார்க் காம்பவுண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 160 கிராம் வந்து அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இந்த டார்க் காம்பவுண்டையும் இந்த பட்டரையும் வந்து நம்ம ஒன்றா வந்து கலந்துக்கலாம். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சு நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த 150 கிராம் சுகர், அது கூட பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நுரப்போங்கிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து கிரிங்கிள் டாப்போட வந்து ப்ரௌனி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். 5 நிமிஷம் வந்து ஆகும். நீங்கள் வந்து பீட்ரு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது கூட நம்ம சாக்லேட்டும் அந்த பட்டரும் வந்து நம்ம டபுள் பாயிலிங்கில் வந்து உருக்கியிருப்போம். அந்த மேலே வச்சுருந்தா உருகிரும். அதை வந்து இதோட வந்து ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வந்து எடுத்துக்கலாம். இதில் ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமும் அந்த சுகரு, இந்த சாக்லேட்டு, பட்டர் இது ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லாக வந்து விஸ்கிலேயே நல்லா கலந்துக்கலாம். முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது கூட பார்த்திங்கன்னா வந்து மைதாவும் அந்த கொக்கோ பவுடரும் கலந்து வச்சுருக்கிற அந்த கலவையும் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம். எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், அளவுகள் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 10x6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் இந்த ப்ரௌனி பேட்டரை வந்து ஃபுல்லாக கலந்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சாக்லேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ளைனாக கூட செய்யலாம். இது வந்து ஃபுல்லாக சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் காம்பவுண்ட் நம்ம உள்ளே ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணுறதுனால ஃபுல்லாக ஒயிட் காம்பவுண்ட் வந்து நான் எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் 180 டிகிரியில் டபுள் ராட் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரி டபுள் ராட் ஆன் பண்ணி 35 நிமிஷம் வச்சோம்னா போதும். இந்த மாதிரி சூப்பராக வந்து வெந்து வந்துடும். சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீஸ் போடணும். எவ்வளோ அழகாக கிரிங்கிள் டாப் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு 600 கிராம் அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுக்குன்னா மேலே அந்த ஒயிட் காம்பவுண்டில் வச்சுருக்கல அதெல்லாம் சேர்த்து ஒரு 600 கிராம் வந்து கிடச்சிது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.